அப்போ பாருங்கள், இந்த உலகத்தின் வேஷமான இந்த காரியங்கள் போனாலும் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னு ஒரு வேஷம் இருக்குது. அது என்ன வேஷம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு ஆண்டவர் யாரை சொல்கிறாரு? பிசாசை சொல்கிறாரு. அப்போ இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் அப்படின்னா என்ன? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரிக்காதீங்க. வேஷம் தரித்தவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று, அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். நம்ம மேலே ஒரு சித்தம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டுட்டு நம்மளால் வாழ முடியாது. அன்றைக்கு பாருங்கள் என்ன நடக்குது. கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து கொக்கரித்து கொண்டு நிற்கிறான். வாங்க, யார் யூதாவில் சாமர்த்தியமாக இருக்கிறீங்களோ வாங்க, நான் ஒரே ஒரு பெலிஸ்தியன் வந்து நிற்கிறேன். ஒரு யூதாவின் மனுஷர் ஒருத்தர் வாங்க, நீங்கள் நம்ம 2 பேரும் யுத்தம் பண்ணுவோம். யார் ஜெயிக்கிறீங்களோ எங்கள் ஜனம் பூரா உங்களுக்கு அடிமை. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை. நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை. வாங்க. சவுல் சொல்கிறார், இந்த இந்த வஸ்திரத்தையெல்லாம், இந்த யுத்த ஆயுதங்களையெல்லாம் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது தாவீது அதை போட்டுட்டு நடந்து பார்த்து, அதில் பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு இதில் பழக்கம் இல்லை, இது என்னால் போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே 5 கூழாங்கல்ல தேர்ந்தெடுத்து பொறுக்கி, நமக்கு அந்த கதையை அதிகமாக சொல்ல வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும்ல. ஒரே ஒரு கூழாங்கல்லால் ஜெயிச்சு கோலியாத்தோட பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தை கொண்டு நின்னதை நம்ம பார்ப்போம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், அங்கே தாவீதுக்கு அந்த வஸ்திரம் தேவைப்படலை. நான் இதை போட்டுக்க முடியாது, இதில் எனக்கு பழக்கம் இல்லை, இது சவுலோடது. சவுல் எப்படி ஹைட்டு, சமஸ்த இஸ்ரவேலிலும் அப்படியே ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தா எல்லோரும் தோளுக்கு கீழே இருப்பாங்களாமா. அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சவுலை ரொம்ப அருமையாக இருக்கும். முதல் ராஜா, வாங்க நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் தேர்ந்தெடுத்தவனை வந்து பாருங்கள், அவன் குதிரை தளவாடங்களின் அருகே அவன் வந்து ஒளிந்து கொண்டு இருப்பான். வந்து முன்னாடி நிறுத்தினா சமஸ்த இஸ்ரவேலும் தோளுக்கு கீழே இருக்காங்க. அப்படியே சவுலை பார்க்குறாங்க. என்ன ஹைட்டுப்பா, என்ன வெயிட்டு, என்ன ஹைட்டு, பார்க்குறக்கு எப்படி பாருங்கள் எப்படி நிற்கிறான்னு. அடுத்த ராஜா, எல்லாருமே ஒரே மாதிரி ஆண்டவர் தேர்ந்தெடுப்பாரா அப்படின்னா இல்லை. அதுதான் நான் சொன்னேன், தனித்துவம். இங்கே தாவீது எப்படி தெரியுமா இருப்பார்? தாவீது அடுத்த ராஜா சிவந்த மேனி, சௌந்தரியமுள்ள ரூபம், பார்த்தாலே கொஞ்சம் போல் இருக்கிற ஒரு பிள்ளை தாவீது. பாருங்கள், சவுலுக்கும் தாவீதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. அதுதான் தனித்துவம். ஆனால் சவுலையும் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார், தாவீதையும் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார். அதனால் இப்போ இந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்கள மாதிரி என்னால் பாட முடியல, அவங்கள மாதிரி என்னால் ப்ரீச் பண்ண முடியல, அவங்கள மாதிரி என்னால் செய்ய முடியல. இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் உண்டு. சவுலுக்கு அந்த யுத்த ஆயுதம், சவுலோட ஹைட் அப்படின்னா தாவீதோட அந்த கிண்ணறத்தை எடுத்து பாடுற பாட்டு ஆண்டவருக்கு பிரியம். அப்படி ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாருன்னா ஒரு விசேஷித்த காரியம் உங்கள் கையில் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சோன்னா நம்மளால் முடியாது. சில பேர் பாருங்கள், சிலர் மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். அந்த ஊழியக்கார் மாதிரியே பேசுகிறது, அப்படியே இமிட்டேட் பண்ணி அவங்கள பார்த்து இல்லை, நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. நமக்கு ஆண்டவருக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு. யோவான் ஸ்நானகனோட ப்ரீச்சிங் ஸ்டைல் என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே. ஆனால் வனாந்தரத்தில் கூட்டமாக ஜனம் வருவாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படி பேசுனா கல் தான் விழுகும்ல. ஆமாம், கல் விழுந்துடும். ஆனால் அவருடைய ப்ரீச்சிங் அப்படி தான், அந்த ஸ்டைல் அப்படி தான். ஆனால் கூட்டமாக ஜனங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவர் எப்படி பேசினார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் பாருங்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது அவரோட ஸ்டைல். இப்படி தான் ஆண்டவர் ஓமைகளினாலே அவர் பேசினார். அப்போ ஆண்டவர் நமக்கென்று ஒரு சித்தம். இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு அந்த கூடாரத்துக்குள்ளே, சரீரம் அப்படிங்கிற கூடாரத்துக்குள்ளே பாரம் சுமந்து நம்ம தவிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால சில காரியங்களை நம்ம செய்யணும்ல. ஆமாம், சில காரியங்களை நம்ம செய்யணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும். கிறிஸ்தவங்க உலகத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், உலக வாழ்க்கையிலையும் கரெக்டாக இருக்கணும், குடும்பத்தில் கரெக்டாக இருக்கணும், குடும்பத்தில் ஒழுங்காக இருக்கணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த உலகத்தின் வேஷம் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த உலகத்தை அப்படியே கழித்து போட்டுட்ருக்கோம். ஒரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு விதமாக அதை சொல்கிறாங்க. ஏசாயா கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? இந்த வாழ்க்கை இது ஒரு புல்லை போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். ஏசாயாவை கேட்டால் புல் உலர்ந்து பூ உதிரும்,
கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைக்கும் அப்படிம்பார் ஏசாயா. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏசாயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த உலகம் எப்படி தெரியுமா, இது புல் மாதிரி, இது பூ மாதிரி அப்படின்னு சொல்லி. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் அப்படிம்பாரு. ஏசாயா 40:6-7 இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஆமாம், மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல் மாதிரி, ஒரு பூ மாதிரி அப்படிம்பாரு. அடுத்தது நம்ம மோசையை போய் கேட்டோம்னா, மோசே என்ன சொல்கிறீங்க, இந்த வாழ்க்கை எப்படி, இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு கதை மாதிரிங்க, அது ஒரு கதை மாதிரி. என்ன சிஸ்டர் வந்து கள்ள உபதேசம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சங்கீதம் 90:10 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 90:10 நோட் பண்ணிக்கிறவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அது வந்து தேவ மனிதனாகிய மோசையினுடைய ஜெபம் அப்படின்னு அந்த சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கும். அதில் அவர் சொல்லுவார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடித்து போட்டோம். அதே 90வது சங்கீதத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒரு கதை மாதிரி, கதையாட்டம், அது சீக்கிரமாக போயிடுது. அந்த அந்த காரியம் நாங்கள் நினைக்காத அதுக்குள்ளேயே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சீக்கிரமாக போயிடுது. 9வது வசனத்தில் சொல்லுவார், எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். மோசைக்கு அப்படி ஒரு அறிவு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த கூடாரத்தில் இருக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த கூடாரத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். இப்படி தான் பரிசுத்தவான்களுடைய பார்வையெல்லாம் இப்படி தான் இருக்குது இந்த உலக வாழ்க்கை குறித்து. ஆனால் மனிதர்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த நிலைமைக்கு நம்ம போனோம்னா பாருங்கள், நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த லெவலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய லெவல் அப்படி போயிருச்சா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்படி மோசே ஒரு ஏசாயா ஒரு புல்லை போல பார்த்தாரு, மோசே ஒரு கதையாக பார்த்தாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவா பார்த்தாரு, ஒரு கூடாரத்துக்குள்ளே பாரம் சுமந்து தவிச்சிட்ருக்கோம், இந்த கூடாரத்தை விட்டு போகிறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. பவுல் அடுத்தடுத்த வசனங்களை சொல்லுவார், நேரம் இல்லாததுனால நான் அப்படியே சொல்கிறேன், சில காரியங்களை நம்ம பார்க்கணும் பாருங்கள். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த கூடாரத்தில் இருந்து போகிறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆசை தான், ஆனால் இந்த கூடாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்குமே, நான் கொஞ்சம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவேன், நான் பேசுவேன், அப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் இருக்கேன், மற்றபடி எனக்கு போகிறதுக்கு தான் ஆசை. ஏன்னா 3ஆம் மாதம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால என்ன ஆசைன்னா, எனக்கு போகிறதுக்கு தான் ஆசை, இந்த கூடாரத்துலேருந்து போயிடணும், ஆனால் இந்த கூடாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும்ல, அதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை குறித்ததான ஞானம் இப்படி இருந்தது. இந்த உலகத்தை இப்படி பார்த்தாங்க. இந்த உலகம் ஒரு வேஷமாய் வாழ்கிற உலகம், இந்த உலகம் சீக்கிரமாய் கடந்து போகிற ஒரு காரியம் பாருங்கள். அதனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம போட்டிருக்கோமா, இந்த உலகத்தின் வேஷம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத பாட வகுப்பின் மூலமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகம் ஒரு வேஷமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தவான்களுடைய அந்த வாழ்க்கையை போல காணப்படுகிறதா, இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்மிடத்தில் இருக்கிறதா, இந்த ஒரு கேள்வியை தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால வேளையில் கேட்கிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது, இந்த உலகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை போல அவர்கள் நல்ல போராட்டமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, கரெக்டாக அதில் நடந்துக்கணும்னு பார்த்தாங்க. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீதை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இருக்குதா? இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்மளுக்கு இருக்குதா? நம்ம போட்டிருக்கிற வேஷம் எப்படிப்பட்ட வேஷம்? தேவ சாயலை தரித்து கொள்கிறவர்களாக மாறவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சாயலாக மாறக்கூடிய அனுபவம் இந்த உலகத்திலேயே நம்ம தேவ சாயலை பெற்று அனுபவிக்கிற அந்த காரியம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்களை வேதத்தில் நம்ம பார்த்து இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, கதையை போல வருஷங்களை கழிந்து போட்டோம், எங்களுடைய நாட்களெல்லாம் கோபத்தால் போய்விட்டது அப்படின்னு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் புலம்புகிறதான இந்த காரியங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ண கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறதான அந்த காரியங்களுக்கு நேராக போகும். அப்போ பாருங்கள்,
நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ எது புதிதாக மாறணுமா? நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கென்று சில வேஷங்கள் உண்டு. இந்த பிரபஞ்சம் சில காரியங்களை சொல்லும். அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் முடியாது. 100% யாரும் அப்படியெல்லாம் வேதத்தின்படியெல்லாம் வாழ முடியாது. நம்ம இந்த உலகத்தில் தானுங்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் சில காரியங்களை நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். இந்த கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த கலாச்சாரத்திற்காக நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்துதாகணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் கேட்குறீங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பிரபஞ்சத்திற்கு உரிய வேஷம் தரிக்கக்கூடிய வார்த்தைகள். நம்ம எப்படி நம்மளை காட்டிக்கணும் அப்படின்னா, நம்ம தனித்துவம் நிறைந்தவர்களாக. அன்றைக்கு பாருங்கள், 400 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்திலே வெட்டி போட்ட எலியா தன்னை தனித்தவனாக காட்டிக்கொண்டான். அவன் தனித்தவன் தான், மெஜாரிட்டி இல்லை. இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிற காரியங்கள் என்ன? மெஜாரிட்டி இல்லை, நீங்கள் கொஞ்சம் பேர். ஆமாம், கொஞ்சம் பேர் தான். பைபிள் அதை தான் சொல்லுது, பயப்படாதே சிறு மந்தையே. இன்றைக்கு நம்ம ஆன்லைனில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். பிரபலமான கூட்டங்களுக்கு நேராக இன்றைக்கெல்லாம் கள்ள உபதேசங்களை நாடி போகக்கூடிய கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமாம், பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிற கொஞ்சம் கூட்டம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பாருங்கள், அவங்க கொஞ்சம் பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ கொஞ்சம் பேர். அப்போ ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானது. இந்த உலகத்தோட வேஷத்தை நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நேராக நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் மனம் புதிதாக இந்த மனம் என்ன பண்ணும்? இந்த உலகத்தின் அந்த வேஷத்தை போட்டுக்கொண்டே இருக்கும். சகலமும் போர்வையால் மூடப்பட்டது போன்று இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சகலமும் ஒரு வேஷத்தோடு இருக்கிறது, ஒரு போர். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று சிருஷ்டியே தவிக்கிறது. சிருஷ்டிகராலே அது மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உலகம் முழுவதும் அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு கீழே இருக்கிறது. வானமும் பூமியும் சுருட்டப்பட்ட புத்தகம் போல ஒரு நாள் ஒளிந்து போகும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை நெடுநீண்ட காலமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. மோசே சொன்னது போல அது பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் அவ்வளோலாம் வாழக்கூடிய ஆட்கள் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையின் மேல் வெறுப்படைந்த அநேகர் என்ன பண்ணிடுறாங்க? தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். தற்கொலை ஒரு முடிவு கிடையாது. தற்கொலை என்பது இன்னொரு தொடக்கம் தான். அவங்க நரகத்துக்கு போகிறதுக்கு தொடங்குறாங்க. நரகத்தோடைய அந்த தொடக்கம் தான் தற்கொலை என்பது. தற்கொலை ஒரு முடிவு அல்ல. அவங்க நினச்சிறாங்க, கண்ணை மூடி படுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம எப்படியோ இந்த உயிரை இந்த உலகத்துலேருந்து நம்ம போயிட்டா சில காரியங்களுக்கு நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. நம்ம ஜீவன் போயிருச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவனை ஆண்டவர் மட்டும்தான் எடுக்கணும். இந்த உலகத்தில் வேஷமான காரியமாக ஒரு வேலை இருக்கலாம். இந்த உலகத்தில் சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கலாம். நம்ம கூட இருக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நாளுக்கு நேராக கடந்து செல்லணும். அவர்கள் அந்த போருக்கு நீங்கி போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொருவனும் என்ன பண்ணணும்? அந்த மரணம் அப்படிங்கிற காரியத்திற்கு நேராக போகணும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த உயிரை ஆண்டவர் மட்டும்தான் எடுக்கணுமே ஒழிய, நம்மளா டிசைட் பண்ணி அந்த காரியத்தை நம்ம செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். படுபாதாள குழிக்கு என்றைக்குமே முடிவில்லாத நித்திய அழிவுக்கு நேராக மனிதன் கடந்து செல்வான். அப்போ என்ன வேணும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு? இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு வேதத்தின் வார்த்தைகள் வேணும்.